தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை தராமல் புறக்கணித்ததை கண்டித்தும், மோடி அரசின் இந்தி திணிப்பை கண்டித்தும், ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கோவை ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட தொழிலாளர் அணி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாவட்ட அமைப்பாளர்கள் KR ராஜா, பொன்னுசாமி, கதிர்வேல் ஆகியோர் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ராக்கிமுத்து, மணிகண்டன், சுந்தரசாமி, ராமசாமி, குமார், நடராஜ், கண்ணன், நாகராஜ், வெங்கடேஷ், மணிகண்டன், ராமசாமி, சுரேஷ்குமார், பிரான்சிஸ், சந்திரபோஸ், கோபால்சாமி, எழிலரசன், செந்தில், வேல், கிருஷ்ணகாந்த் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். தமிழ்நாட்டில் திணிக்காதே புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். மக்கள் ஏற்க மாட்டோம். எங்கள் உரிமை பறிபோக பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் பேராசிரியர் பெருந்தகையும் நம்மால் தளபதி முதல்வரும் ஊட்டி வளர்த்த தமிழ் உணர்வை அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்கப்படுவான் நிச்சயமே.